யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒப்பக் விட்டு விலகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நேற்றைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒப்பக் விட்டு விலகிட்டார்கள் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு காரணத்தை காண்பிப்பது இந்தியாவை தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சொல்லியிருந்தாங்க. காரணம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாகிஸ்தானுடைய கடனை திரும்ப கேட்டது. 3.45 பில்லியன் அமெரிக்க டாலரை இப்போ பாகிஸ்தான் சவுதி அரேபியாட்டிருந்து கடன் வாங்கி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. சூப்பரான உலக அரசியலாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிங்க. ஆனால் இந்த இடத்துல இந்தியா எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை நம்ம கடைசி வரை சொல்லவே இல்லை. எப்படி வந்துச்சுன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, நிறைய அவங்க அங்கேருந்து பெட்ரோல் எல்லாம் நமக்கு இங்கே அனுப்பி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது சாத்தியமா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய தாக்குதலில் பெரிதாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒரு நாடு. இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டு தான் இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தாலும் ஆர்மி நேவல் ப்ளோக்கேட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ப்ளோக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரானும் அங்கே தடை பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட ஒமான் நாட்டு கூடலாம் சேர்ந்து ஈரான் அடுத்த கட்டதாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி திறக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கும்போது, ஹவ் இஸ் இட் பாசிபிள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு உதவுவதும் இந்தியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அந்த உறவு பலப்படுவதும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் ரொம்ப தெளிவாக மேப் சகிதம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். குளோபலாக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்துட்டோம்னா, பக்கத்து நாடுகளில் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நாமும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனாலும் சில நிறுவனங்கள் இந்த ஒலிட்டாலிட்டியில் கூட இன்சுலேட்டட் ஆகி கொஞ்சம் நல்ல க்ரோத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நிறுவனங்களுடைய ஷேரை ஒவ்வொரு ஷேர் வாங்கினா லட்சக்கணக்கில் ஆகுது. ஸோ நாமளும் அதில் ஒரு பார்ட்டாக மாறணும்னா கவலை வேண்டாம், அதில் நம்ம ஒரு பார்ட்டாக மாற முடியும் ஒரு என்எஃப்ஓ வழியாக. அது ஏப்ரல் 30, அதாவது இன்னும் ஒரு தினம் மட்டும்தான் இருக்கு. பஜாஜ் லைஃப் நிஃப்டி 500 லோ வொலட்டாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். கீழே அதுக்கான லிங்க் இருக்கு, தமிழ் கால் பேக் ஆப்ஷனும் இருக்கு. இல்ல வீட்டுக்கு உங்க ஏஜென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதா இருந்தாலும் பண்ணுவாங்க. NAV 10 ரூபாய் தான். மாசம் நீங்க 2000 ரூபாய் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த NFO இண்டெக்ஸ் அதனுடைய CAGR பார்க்கும்போது கடந்த 5 வருடங்கள்ல 20.4%, கடந்த 7 வருடங்கள்ல 19% CAGR ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. பேங்க் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5-6% எவ்வளவு ஃபார் பெட்டரா இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம மாத பிரீமியத்துல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் 1 ரூபாய் கூட மெச்சூரிட்டி டைம்ல நமக்கு லாஸ் ஆகாது. மார்க்கெட் நல்லபடியா பெர்ஃபார்மன்ஸா அதனுடைய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கிறனால மாதம் எவ்வளவு முடியுமோ அதை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் என்பதும் குறிப்பிட்டது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தினம் மட்டும்தான் இருக்கு, வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஒபெக் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டம், இதுதான் ஒபெக். இந்த ஒபெக் நாடுகள்கிட்ட நிறைய நேரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 பில்லியனுக்கு மேல ஒபெக் நாடுகளுக்காக மட்டுமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செலவுகளை பண்ணியிருக்காங்க. ஒபெக் நாடுகளுடைய கூட்டமைப்பு, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ், அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அவங்களுடைய முடிவுகள் இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல UAE அவங்களுடைய 150 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ணி வச்சு 2027 நாங்கள் 5 மில்லியன் பேரல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு உற்பத்தி செஞ்சு அதை மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கேட்டிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 5 மில்லியன் பேரலை உற்பத்தி செய்கிறது என்றால் அது ஒபெக்ல இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் 12 நாடுகளுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க சவுதி அரேபியா. ஸோ ஒபெக் கூட்டமைப்பில் மொத்தம் 13 நாடுகள். அதில் ஒரு நாடு இப்போ எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த மே 1 UAE எக்ஸிட் ஆக போகிறாங்கல்ல, அப்படின்னா இனிமேல் ஒபெக் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் தான் இருப்பாங்க? 12 நாடுகள் தான் இருப்பாங்க. அல்ஜீரியா, காங்கோ, இக்வாட்டோரியல், கயானா, காபன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா, வெனிசுலா. இங்கே வெனிசுலாவினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒபெக் நாடுகள் வெனிசுலாவினுடைய கச்சா எண்ணெயை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்களை யார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வெனிசுலாவில் ஆயில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவை ஒபெக் நாடுகள் எடுக்கிறார்களான்னு கேட்டால் இல்லை பாஸ், அந்த முடிவுகளை எடுப்பதெல்லாம் அமெரிக்கா. ஸோ ஒபெக் நாடுகளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
ஏன்னா வெனிசுலாவினுடைய ஆயில் ஒப்பக் வழியாக பிற நாடுகளுக்கு போகிறது கிடையாது. நேரடியாகவே அமெரிக்க நிறுவனங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சுரண்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பல அங்கே இருக்கக்கூடிய ஆயில் நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்கா பேஸ்டு நிறுவனங்கள் தான். அமெரிக்காவுக்கு அதில் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒப்பக் அப்படிங்கிற ஒரு தரகர் வழியாக அமெரிக்கா அவங்களுடைய ஆயிலை வேறு நாடுகளுக்கு அனுப்புவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. ட்ரம்ப் அவர்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. வெனிசுலாவை பிடித்ததற்கு காரணமே ஒன்று வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயிலை அவங்க டேக் ஓவர் பண்ணுறது, அப்படி இல்லைனா வெனிசுலாவினுடைய ஆயில் அப்படியே வச்சு அமெரிக்காவினுடைய ஆயிலை விற்று தீர்ப்பது. இந்த இரண்டு ஆப்ஷன் தான் அமெரிக்கா மைண்டில் இருந்திருக்கும். ஸோ வெனிசுலாவினுடைய ஆயில் ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. இந்த உலகத்திலேயே அதிகமாக ஆயில் அப்படிங்கிறது வெனிசுலாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை உடனடியாக டிக் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பல வருடங்கள் எடுக்கலாம். இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ கூட எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் 5-10 வருஷத்துக்கு பிறகு வெனிசுலாவை அமெரிக்கா கையிலேயே வச்சுருந்தாங்கன்னா அமெரிக்கா மாதிரி வேறு பணக்கார நாடு எதுவுமே இருக்காது. மீதம் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளாக இருக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய டோட்டல் அந்த ப்ரொடக்ஷனை விட வெனிசுலாவிலேருந்து அதிகமான ப்ரொடக்ஷனை அமெரிக்காவால் ஆயிலை வெளியில் எடுக்க முடியும். அப்போ இதெல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தான். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மகா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கிய திருப்பமே வெனிசுலாவை ட்ரம்ப் அவர்கள் கையகப்படுத்தியது அப்படிங்கிறது தான். ஸோ வெனிசுலாவும் ஒப்பக்கில் தான் இருக்காங்க. ஆனால் வெனிசுலாவினுடைய நேரம் இப்போ சரியில்லை. அடுத்ததாக இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஈரான் முக்கிய நாடு இந்த ஒப்பக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஈரான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அங்கே ஈரான்லேருந்து ஆயில் எதுவுமே போகிறது கிடையாது. அப்போ ஆயில் அங்கேருந்து வராததுனால ஈரான் ஒப்பக் நாடுகள் வழி தான் இப்போ ஆயிலை விற்பனை செய்கிறாருன்னா ஈரானுடைய ஆயிலை வாங்கவே கூடாதுன்னு சொல்லி நிறைய நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அப்போ ஈரானுடைய ஆயிலும் வர்றது கிடையாது. சரி, அப்போ சூப்பரான ஐடியாப்பா. ஈரான் இல்லை, வெனிசுலா இல்லை, நாம மீதம் இருக்கும். அப்போ ஒரு 11 நாடுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் குட்டி நாடுகள்லாம் இருக்காங்க. லிபியா இருக்காங்க, ஈராக் இருக்காங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி மீதம் இருக்கும் மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே அதிகமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கூடுதலான லாபம் கிடைக்கும்ல. இதை தானேயா யுஏஇ கேட்டாங்க. சவுதி அரேபியா என்ன நினைக்கிறாங்க? ஒருவேளை யுஏஇ 5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் அப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸை இன்னும் அது பணக்கார நாடாக மாற்றிவிடும். சரி, அப்போனா உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்போ எவ்வளவு பேரலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஒப்பக் வழியாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க கிட்டத்தட்ட 3 மில்லியன்லேருந்து 3.5 மில்லியன் பேரல்ஸ் தான். அப்போ இன்னும் அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. 1.5 மில்லியன் பேரல்ஸ் உற்பத்தி செய்வதற்கான கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதுக்கான அனுமதியை யார் தரமாட்டுக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஒப்பக் நாடுகளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கொடுக்க மாட்டுக்காங்க. அப்போ யுஏஇ சொல்கிறாங்க சவுதி அரேபியாட்ட, சார் எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் 30 to 40% கம்மியாக தான் நான் ஆயிலை டிக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு நீங்கள் அனுமதி தரமாட்டேங்கிங்க அப்படின்னா நான் எப்படி இந்த ஆயிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் என்னுடைய நாட்டை இன்னும் பணக்கார நாடாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. சவுதி அரேபியா எடுத்தவங்க கவிழ்த்துன்னு ஒரே ஒரு முடிவில் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய 30% அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா நாங்கள் எல்லாருமே அதை கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உலக நாடுகளுடைய நிலைமை சரியில்லாததுனால எங்களால் ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 100 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதில் 90% மீதம் இருக்கும் நாடுகள், 10% யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை நான் 20% என்ன செஞ்சிடறேன், நான் கொடுக்குறேன், மீதம் இருக்கும் 80% மட்டும் நீங்களாம் கொடுத்தா போதுன்னு சொல்லும்போது மீதம் இருக்கும் நாடுகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணணும். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்கிறத படி பார்க்க போனால் அதிகமாக செலவு பண்ணுறேன், அதிகமான நாடுகள் என்னுடைய கஸ்டமராக இருக்காங்க, நான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு நீங்கள் 5 மில்லியன் பேரலாவது உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை தர வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம், இந்த மாதிரி கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியா சொல்லக்கூடிய விஷயம், எல்லா நாடுகளுமே பெட்ரோல் டீசலுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த அங்கே பெட்ரோல் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாது. எனவே உன்னுடைய ப்ரொடக்ஷனை நீ இன்க்ரீஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த யுஏஇ கடைசியாக வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே இந்தியாவுக்கு உதவிகள் செய்வாங்க யுஏஇ அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதற்கு காரணம் இந்தியாவுக்கு ஈஸியாக இனிமேல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸால் ஆயில் அப்படிங்கிறத சப்ளை பண்ண முடியும். என்ன விக்கி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பக்கமாக கொடூரனாக அமெரிக்கா, இந்த பக்கமாக கொடூரனாக ஈரான், 2 பேருமே நான் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸினுடைய அத்தாரிட்டி, நான் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நீ எப்படி இந்தியாவுக்கு நம்ம யுஏஇலேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொடுப்பேன்னு கேட்டால் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பைப்லைன் இருக்குது. அந்த பைப்லைன் தான் ஹப்சான் ஃபுஜைரா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஹப்சான் ஃபுஜைரா பைப்லைன் அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஹப்சான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறைய எண்ணெய் வயல்கள் அப்படிங்கிறது இருக்குது, எண்ணெய் உறிஞ்சி எடுக்கக்கூடிய பகுதிகள். இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-480 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக, மண்ணுக்கடியிலேயே நிறைய பைப்பை போட்டு 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 ஃபுஜைரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொண்டு இந்த ஆயிலை அங்கே கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இந்த ஃபுஜைரா அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு இந்த பக்கமாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் அந்த ஹப்சான் அப்படிங்கிற ஒரு பகுதி எண்ணெய் வயல்கள் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் வயல்களிலிருந்து நேரடியாக நம்ம கச்சா எண்ணெய் எடுத்தோம்னா கடல் வழியாக சுற்றி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வந்து தான் இந்த ஃபுஜைரா அப்படிங்கிற பகுதிக்கெலாம் வரணும். இப்படி சுற்றி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஃபுஜைராய்க்கு வர்றதுக்கு பதிலாக ஒரு பைப்லைனை போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி பைப்லைனை போடுறாங்க. அப்படி தான் இந்த ஹப்சான் ஃபுஜைரா பைப்லைன் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த பைப்லைனில் இங்கே கச்சா எண்ணெய்லாம் வந்துருச்சுன்னா அங்கேருந்து அரபிக்கடல் வழியாக இந்தியாவுக்கு ஈஸியாக கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ கச்சா எண்ணெய்க்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்திருக்கணுமா மூடி இருக்கணுமா அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நேரடியாக இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் எல்லாமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸால் கொடுக்க முடியும். இது மட்டும் கிடையாது, இந்தியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஒரு 3 பில்லியனுக்கான எல்என்ஜி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் செஞ்சாங்க. இந்த எல்என்ஜி அக்ரிமெண்ட்டையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்தியாவும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உருவாகி இருக்கிறது. அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த யுஏஇ வழியாக கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எவ்வளவு அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். நம்ம 100 லிட்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிட்டத்தட்ட 10 லிட்டர் அளவுக்கான கச்சா எண்ணெய் தருவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அப்போ இந்த 10 லிட்டர் 100ல் 10 அப்படின்னா நம்முடைய 10%. இந்த 10% கச்சா எண்ணெயை நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம்ல, இனி அது 15-20% உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை அமெரிக்காவால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு நட்பு நாடு. ஸோ தடுக்க முடியாது. இதை ஈரானால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதை பாகிஸ்தானால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படின்னா எந்த நாடுகளாலையுமே தடுக்க முடியாமல் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜாக்பாட் தான் இந்த ஹப்சான் ஃபுஜைரா பைப்லைன் அப்படிங்கிறதும், அந்த பைப்லைன்லேருந்து நம்ம கச்சா எண்ணெயை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற இந்த திட்டமும் தான். இதுக்காகத்தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா 2 நாடுகளும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த பைப்லைன், இந்த ஹப்சான் ஃபுஜைரா அப்படிங்கிற இந்த பைப்லைன் 2012 தான் ஆப்ரேட் பண்ண தொடங்குறாங்க, அதாவது பில்ட் பண்ண தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட $4 பில்லியன் அப்படிங்கிறது இதுக்காக செலவு பண்றாங்க. இதுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பைப் 48 அங்குலம் கொண்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்ப இந்த குழாய் வழியா ஒரு நாளைக்கு எத்தனை பேரல்ஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டா 1.5 மில்லியன் பேரல்ஸ். டோட்டலா இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒபெக் நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவு 3.4 மில்லியன் பேரல். ஆனால் ஒபெக் நாடுகளுக்கே கொடுக்காம இந்த ஒரு பைப்லைன்லேருந்து மட்டுமே 1.5 மில்லியன் பேரலை வேறு நாடுகளுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸால் அனுப்ப முடியும். அதை வேணும்னா 2 மில்லியன் பேரலாக உயர்த்த முடியும். ஸோ கூடுதலான கச்சா எண்ணெயை இந்த பைப்லைன் வழியாகவும், அடுத்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் பல நாடுகளுடைய கப்பல் வழியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகலாம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரபுலக நாடுகளுடைய ராஜாவாக யுஏஇ திகழும். மறுபடியும் யுஏஇக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி உருவாகும். அந்த வளர்ச்சி ஏகப்பட்ட நாடுகளுக்கு வைத்தறிச்சலை உருவாக்கும், குறிப்பாக சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளுக்கு. சரி, அப்போ இப்போ நடந்திருக்கக்கூடிய சண்டை காரணமாக, அரபுலகத்தில் நடந்திருக்கக்கூடிய சண்டை காரணமாக இந்தியர்களுக்கு வேலை அதிகமாக பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதிகமான மனிதர்கள் அரபுலக நாடுகளுக்கு தேவைப்படுவார்கள். அதிகமான பைப்லைன்ஸை உருவாக்குவாங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரும், நிறைய இந்த ஒரு டிப்பு வந்து மறுபடியும் உயர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான உயர்ச்சியாக இருக்கும். அந்த உயர்வை நோக்கி தான் இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதனுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. ஸோ பார்க்கலாம், அந்த பயணத்தில் இந்தியாவுடன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஒரு நட்பு நாடாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதும் கூடுதலான தகவல். ஸோ நல்ல தகவல் தானே, நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ரொம்ப செம்மையான வீடியோக்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கடைசி டேட் அப்படிங்கிறது ஏப்ரல் 30. இன்னும் ஒரு தினம் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.